ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறது என்னென்னா, ஓன் வாய்ஸ் எதுக்குன்னா, சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து இப்போ வருது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே, இந்தியா ஃபுல்லாகவே சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுது. இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. சரிங்களா? சிலிண்டரு நாங்களே புக் பண்ணி 6 நாள் கழித்து 7 நாள் கழித்து தான் கொடுக்குறாங்க, சிலிண்டர் கொடுக்குறாங்க. இது என்ன, எதனால் தட்டுப்பாடு வருது? இது புரளியா, இல்லை சிலிண்டரை எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டுறாங்களா, குடோனில் வச்சுட்டு ரேட்டை ஏற்றுனதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்க? இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கவனமாக வந்து இதில் வந்து முன்னெடுத்து செல்லணும். எல்லாருக்கும் சிலிண்டர் கொடுக்கணும். நிறைய உணவகங்கள் வந்து மூடிடுறாங்க, திறக்க மாட்டுறாங்க. ஏன்னு கேட்டோன்னா, சிலிண்டர் தட்டுப்பாடு. சிலிண்டர் இருந்தால் தான் எங்களால் முடியும், இல்லைனா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலையும் மூடிடுறாங்க. இதனால் உணவு தட்டுப்பாடு நிறைய ஏற்படுது. அதை வந்து தமிழ்நாடு அரசு சீரும் செம்மையமாக அதை வந்து சீரமைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது இல்லாமல் சிலிண்டர் எல்லோரும் எக்ஸ்ட்ரா சிலிண்டரை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் அதிகரிக்குதா என்னென்னு தெரியல. இப்படியே போயிட்டு இருந்தோன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு நிறையா ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சிலிண்டரை நீங்கள் எக்ஸ்ட்ரா சிலிண்டரை ஆர்டர் பண்ணி முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சிலிண்டருக்குள்ளே நம்பர் வந்து கொஞ்ச நாளாகவே ஒர்க் ஆகலை. புக் பண்ணுற நம்பரு ஒர்க் ஆகலை. அதுக்கு பிறகு தான் வந்து ஒர்க் ஆகுது. சம்டைம் வந்து 6 மணிக்கு இரவு 6 மணிலேருந்து ஒர்க் ஆரம்பிக்கிறது, வேலை செய்யுது அந்த நம்பரு. பகல் எல்லாம் வேலை செய்ய மாட்டுது. இதனால் சிரமமாக இருக்குது, மக்களுக்கு எல்லாம் சிரமமாக இருக்குது. அதனால் இதையும் வந்து தமிழக அரசு சரியான முறையில் செஞ்சு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான். வணக்கம் நண்பர்களே.